சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோவில் இன்றைக்கி ஒரு நோட் ஒன்று, ஒரு 5 பைசா எரர் காயின் ஒன்று, நோட்லேயும் எரர் நோட் ஒன்று, இது ரெண்டும் வந்து சேல்ஸ் கொடுத்துருக்குறேன். வீடியோ மட்டும் முழுசாக கட் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். வீடியோ பிடிச்சதுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் ஒன்று போடுங்க. அப்போ தான் இன்னொரு வீடியோ போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். வாங்க அந்த நோட்டில் என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். அதே மாதிரி காயின்ஸில் என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது வந்து நார்மல் 5 ரூபா நோட்டு, 500 நோட்டு. இதில் வந்து காந்தி முன்னாடி இந்த சைடெல்லாம் எந்த எரரும் இல்லை. இதில் விஷயம் இருக்கிறது இந்த பேக் சைடு தான். இது வந்து லக்கி எரர்ன்னு சொல்லுவாங்க, லக்கி நோட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 பக்கமும் காந்தி இருக்குது, பார்த்துக்குங்க. கிளியராக தெரியுது பாருங்கள், அப்படி பேக் சைடு. ஆனால் பின்னால் அதே மாதிரி டிசைன் இருக்குது, ஹிந்தி லெட்டரு. இது மட்டும் பாதி காந்தி இருக்கிற மட்டும் நல்லா பாதி தெரியுது. இந்த சைடெல்லாம் கிளியராக நார்மலாக இருக்குது. வருஷம் வந்து 2017. இந்த மாதிரி எரர் நோட்டுங்கள்லாம் கிடைக்கிறது வெரி வெரி ரேரு. சில நோட்டில் வந்து இந்தளவுக்கு ஷேடோ கிடைக்காது. இது வந்து இந்த இந்த முன்னாடி சைடு பாருங்கள், இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இது தெரியுதோ அதே அளவுக்கு பேக் சைடும் உங்களுக்கு கிளியராக தெரியுது பாருங்கள். இதெல்லாம் இன்றைக்கி வந்து கலெக்ஷனில் பண்ணி வைக்கலாம். ஏன்னா இப்போல்லாம் 2000 நோட்டெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணாங்களோ கண்டிப்பாக இந்த 500 நோட்டும் ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போ இந்த நோட்டு வந்து டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரி எரர் நோட்டுங்கள்லாம் கிடைக்காது. இது லக்கி எரர் மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பக்கமும் தலை இருக்குது, இந்த பக்கமும் நம்ம காந்தி தலை காட்டியிருப்பாங்க. பார்த்துக்கங்க, ஹிந்தி லெட்டரெல்லாம் பாருங்கள், அந்த எழுத்தெல்லாம் கிளியராக தெரியுது பாருங்கள். டபுள் சைடாக, அதாவது இங்கிலீஷ் லெட்டர்லேயும் அந்த ஹிந்தி லெட்டரு கிளியராக தெரியும். இது பேக் சைடு. சரி, நோட்டை பற்றி பார்த்துட்டோம். இதோட ப்ரைஸ் வந்து 5000 ரூபா சொல்லியிருக்குறாங்க சார். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரி டபுள் சைடு தலை இருக்கிற மாதிரி எரர் கிடைக்கிறது டிமாண்டு. அடுத்தது இந்த 5 பைசா பார்த்துடலாம். 5 பைசா யூஎன்சி கண்டிஷனில் இருக்குது. அதாவது கண்டிஷன் காயின்ஸை பார்த்துக்குங்க. இதில் ஒரு எரர் இருக்குது. இந்த மாதிரி எரரு நீங்கள் பார்க்குறது டிமாண்டு. அதே மாதிரி கலெக்டருங்க இந்த காயின்ஸை தொலைவாங்க. கிரேடிங் பண்ணால் இன்றைக்கி 15000 கம்மி போகாது. கிரேடிங் பண்ணுற காயின்ஸ் இது. இதெல்லாம் இன்றைக்கி டிமாண்ட். இந்த மாதிரி காயின்ஸுங்க இந்த கண்டிஷனில் கிடைக்கிறது வெரி வெரி ரேரு. இதில் என்ன விஷயம்னா அப்படியே பாருங்கள், 6 o'clock 6 o'clockல வந்து 5 பைசா இந்த கண்டிஷனில் கிடைக்கிறது வெரி வெரி ரேரு. கிரேடிங் போனால் கண்டிப்பாக இது வந்து 60 கிரேடு மேலே போகிற சான்சஸ் இருக்குது. பாருங்கள், காயின்ஸோட கண்டிஷன் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி 6 o'clock கிடைக்கிறது டிமாண்டு. வருஷம் வந்து 1986, கல்கத்தா மின்ட்டு. நான் திரும்ப வாட்டி பார்த்துக்குங்க. காயின்ஸோட கண்டிஷன் பக்கா யூஎன்சியாக இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் 6 o'clock கிடைக்கிறது ரேரு. இதெல்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் கிரேடிங் கொடுக்கலாம். இதோட ப்ரைஸு 12000 ரூபாங்க சார். தேவைப்படுறவங்க கேளுங்க. ஒரே பீஸ் தான் இருக்குது. பிடிச்சிருந்தேன்னா வாங்கிக்கலாங்க சார். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க சார். தேங்க்யூ.